ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம பேய் பொண்ணுடைய பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் தேடி ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமே அலைஞ்சு தேடிட்டு இருக்கிறான். எங்கே போன என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசில் அவ்வளோ வலியோட நம்ம ஹீரோ வந்து இங்கே தேடிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவன் தேடிட்டு இருக்கிறத அவள் பார்த்துட்டு சாரி பாங் பால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ அடுத்தது உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைனா ஒரு வேளை வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பார்க்குறான். அதில் நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ஷூ அப்படின்னு எல்லாமே பெட் மேலே எடுத்து வச்சுட்டு யூனிஃபார்மோட பழைய மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து போயிருக்காங்க போல. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ கியான்ஜி நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, ஏன் இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி அப்படியே ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வரவும் அங்கிள் வாங்கி கொடுத்த கேக்கை பார்த்தது தான் டவுட் வருது. ஓ இவர் ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் படுறான். அது போக நம்ம ஹீரோ கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்திருப்பா, அங்கிள் என்ன பார்க்கல நான் மறைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருப்பா. ஸோ அதையுமே யோசித்து பார்க்குறான். இங்கே அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து ப்ரொஃபஸரோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அவருடைய போட்டோவையும் போன்ல எடுத்து வச்சுக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ அங்கிளுக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஹீரோக்கு அங்கிள் மேல டவுட் வரவும் அவரை தேடி நெட் சென்டருக்கு வந்துட்டான். உடனே இவரும் ஹீரோ கிட்ட இந்த டைம்ல எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்கும்போது கியான்ஜி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். நீ பேயவா சொல்ற, நீ இவ்வளவு பதற்றமா கேட்கறத பார்த்தா உன்னை அந்த பேய் விட்டுட்டு போயிடுச்சு போல, உன்னை விட்டு அதை போக சொன்ன அவ்வளவுதான், நான் சொன்னதை புரிஞ்சுக்கோ, அதுவும் உன்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ல உங்களை யாரு இதுல தலையிட சொன்னா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அங்கிள் வந்து ஹீரோ திட்டி பேய் கூட லவ் பண்றியே உனக்கு வெக்கமா இல்ல, இது எப்படி முடியும் அப்படின்னு போது அதுக்கு ஹீரோ வந்து அவளை எப்படி கண்டுபிடிக்கலான்னு எனக்கு தெரியும், நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்துல கிளம்பிட்டான். அங்கிருந்து அப்படியே சீன் கட்டாக அடுத்த சீன்ல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சாங் கேட்டுட்டு போறான். கரெக்டா ஆக்சிடென்ட் சோனுக்கு வரவும் சாங்லாம் சேஞ்ச் ஆகுது. இது காணாதுன்னு ஏத்தாப்புல வர ஒரு பொண்ணு வரவும் காரை வந்து வேற பக்கமா டைவர்ட் பண்ணிட்டான். பார்த்தா அது பேய். ஆக்சிடென்ட் ஆனதும் இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அதே டைம்ல அந்த செட் ப்ரொஃபஸரை காமிச்சா ஹீரோடைய மெமோரியல் பிளேஸ்க்கு போய் அவங்கள பார்த்து நீ மட்டும் இதுல தலையிடாம இருந்தா பிரச்சனையே வந்திருக்காது, அதுக்கெல்லாம் நீ தான் காரணம், அவங்கள காப்பாத்துறேன்னு சொல்லி நீயே உன்னுடைய புருஷனையும் பிள்ளைகளையும் நான் கொலை பண்றதுக்கு காரணமா இருக்க போறதும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்கிற அங்கிளோடைய ஃப்ரெண்ட் வரவும் உடனே அங்கிருந்து அப்படியே போயிட்டான். அடுத்த சீன்ல இந்த போலீஸ் ஆஃபீஸரை தான் காட்டுறாங்க. ஒரு வீட்டுல திருட்டு போயிருக்கும். ஸோ அந்த கேஸ் விசாரிக்க போயிருப்பாரு. அப்ப அங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய ஃப்ரெண்ட் அந்த லேடி கிட்ட விசாரிக்கவும் இங்க இந்த ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டை சுத்தி பாக்குறாரு. அதுல வீடு ஃபுல்லுமே அந்த லேடியோடைய பையனுடைய போட்டோ இருக்குது. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப அவருடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கேஸ் வந்து ஈஸியா முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இது இந்த லேடியோடைய பையன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டும் ஆமா அப்ராட்ல ஸ்டே பண்ணி படிக்கிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் ஸோ பையனை மிஸ் பண்ணி நீங்க எல்லா இடத்துலயும் அவனுடைய போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ப்ரொஃபஸர் வீட்டுல பாத்தியா அவருடைய போட்டோ ஒரு இடத்துல கூட இல்ல, இத்தனைக்கும் நல்ல ப்ரொஃபஷன் குட் லுக்கிங்கா இருக்காரு. அதே மாதிரி நம்ம அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட அவருடைய பையனை பார்த்து ஹாப்பியா கூட ஃபீல் பண்ணல, அவங்க அம்மா வந்து பயப்படத்தானே செஞ்சாங்க, ப்ரொஃபஸரே எப்பயாவது தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரோடைய அப்பா வந்து எப்படி இறந்தாங்கன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் போட்டிருக்குதுன்ற மாதிரி சொல்ல அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது எந்த டிபார்ட்மெண்ட் அதை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை தேடி அவங்க விளையாண்ட பிளேஸ் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கியான்ஜி திரும்ப வந்துரு எங்க போன என்னை விட்டுட்டு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். அப்படியே சீன் கட்டாக பட் இவனுக்கு மேல அந்த ரேங்க் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான். ஸோ சாங் வந்து ரேங்கை பார்த்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இது ஓவரா இல்லையா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்கும்போது உனக்கு லவ் பண்ணியிருந்தா அந்த வழி தெரியும்டா, என்னை தனியா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்கி எறிஞ்சிட்டு ஹீரோயினை யார் இப்படி கொன்னாங்களோ அவங்கள கொல்லுவேன், அவ மட்டும் உயிரோட இருந்தா நான் கரெக்ட் பண்ணியிருப்பான்ல, பேயா கண்ணுக்கு தெரியறதுனால தானே என்னால என்னுடைய ஃபீலிங்ஸை சொல்லி கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பார்க்ல ரயில் உட்காந்து அங்கிள் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவும் எல்லா இடத்துலயும் தேடி லாஸ்டா பார்க்குக்கு வந்து ஹீரோயின் அந்த ரயில்ல இருக்கிறத பார்த்து கியான்ஜி அப்படின்னு கூப்பிடுறான். இதை பார்த்து ஹீரோயினும் பாங் பால் இங்க வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. அப்புறமா அவளுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே அங்க நின்னுட்றான். ஸோ நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறான். அதுக்கு ஹீரோயின் என்ன விடு நான் போகணும் அப்படின்னும் போது அங்கிள் பேசினதை மனசுல வச்சு தானே பேசிட்டு இருக்கிறேன், அவரெல்லாம் கண்டுக்காத நான் இருக்கிறேன்ல உனக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது அதுக்கு ஹீரோயின் வந்து அவர் சொன்னதுனால நான் இதை சொல்லல, உண்மையா நான் எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, என்னுடைய உலகம் வேற உன்னுடைய உலகம் வேற, உன் கூட இருந்தா நான் யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாது, உன்னை தவிர நான் யாருக்கும் தெரிய மாட்டேன், அதான் உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் கிடையாது, நான் இல்லாம நீ இருந்துடுவியா, என் கூட நீ ஹாப்பியா இல்லையா, நீ போறதுக்கு இதுதான் காரணமா இதுதான் ரீசனா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமா எனக்கு உன் கூட இருக்கும்போது நான் லோன்லியா ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சோகமா கிளம்பி அப்படி இங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஹீரோயின் தேம்பி நம்ம தான் உன்னை விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைட் சாங்கும்
சாங்கும் ரேங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபோன் எடுக்காததுனால அவனை தேடி வராங்க. அப்போ ரேங்க் நம்ம ஹீரோ தான் ஃபோன் எடுக்கல, நம்ம ஏன் இவ்வளோ தூரம் தேடி வரணும் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே கேட்குறான். அதுக்கு சாங் வந்து நீயும் தானே கியான்ஜியை மிஸ் பண்ணுற, அவளையும் நம்ம பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவள் தான் வேற யாரு கூடயோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளே, அப்புறம் எப்படி என்னால் பார்க்க முடியுன்ற மாதிரி கேட்குறான். அடிங்க, இதுக்கு முன்னால் மட்டும் அவ கூட பேசி பழகின மாதிரி தான் அப்படின்னு தலையில் ஒரு போட்டு கூட்டிட்டு வரான். அடுத்தது சாங் ஹீரோ கிட்ட போய் ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 சேர்லையும் சரி ஹீரோயின் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கியான்ஜி அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரேங்க் ஹீரோ கிட்ட கியான்ஜி இங்கே இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது அவள் போயிட்டா, இனிமேல் திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சாங் அப்போ சேர் ஃப்ரீயாக தான் இருக்கு போல அப்படின்னு அதில் உட்காடுறான். இதை கேட்டும் ரேங்கும் அதில் உட்காந்து ஹீரோக்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். லாஸ்ட்டாக சாங் தான் ஹீரோ முதுகில் தூக்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே ரேங்க் அங்கே பொத்தன்னு விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்த சாங் இவங்க போதைக்கு நம்ம ஊருகவா அப்படின்னு புலம்பிக்கிட்டே லவ் பண்ணுறவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா இது தாண்டா நிலமை அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோவை அவனுடைய வீட்டில் விட்டுடுறான். அப்படியும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கியான்ஜி என்கிட்ட திரும்ப வந்துடு, என்னால் முடியலை அப்படின்னு புலம்பிட்டே இருக்க. அடுத்தது சாங் ரேங்கையும் முதுகில் தூக்கிட்டு போகிறான். அவனும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால நடக்க முடியல, நமக்கு என்ன இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இவனுங்களை தூக்கிட்டு வேற போகணுமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் ஹீரோடைய அப்பா ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற நம்பர் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஹீரோடைய அப்பா வந்து பேசியிருக்கிறது தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவருடைய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறாரு. அதோட அப்படியே சீன் கட் ஆக அடுத்த நாள் நம்ம ஹீரோ டயர்ல எந்திரிச்சு பார்த்தா அங்கிள் அவனுக்காக ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த அங்கிள் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ குடிச்சு மட்டும் இருந்திருப்பான். அதனால தான் இவனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு, ஃபுட் எடுத்து சாப்பிடு, இனிமேல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணாதன்ற மாதிரி எழுதிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட்றான். அடுத்தது நம்ம ஹீரோயினை நினைவுபடுத்துற மாதிரி அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டஸ்ட்பின்ல போடுறான். ஹீரோயின் மேல கோவமா இருக்கான் போல. இந்த டைம்ல நம்ம அங்கிள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டை பார்த்து ஹீரோடைய அப்பாவை பத்தி ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்க ஒரு மெமோரியல் பிளேஸ் மாதிரி இருக்கும், அங்கே வந்திருக்கிறாரு. அவரும் நேற்று ஒருத்தன் வந்து பாங் பாலோடைய அம்மாவுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருந்தான். இவன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த பிளேஸ்க்கு வந்தான். அந்த டைம்ல ஹீரோடைய அப்பாவும் வந்தாரு. அவர் வெளியில வரவும் நேற்று வந்து பையனை பார்த்ததுமே பயந்து ஓடிட்டாரு. ஒருவேளை அவனுக்கும் ஹீரோடைய அப்பா காணாம போனதுக்கும் எதுவும் லிங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டவுட் பண்றாங்க. உடனே அங்கிள் ப்ரொஃபஸரோடைய போட்டோ வச்சிருப்பாரு இல்லையா, அதை காமிச்சு இந்த பையனா அப்படின்னு கேட்கும்போது இவன் தான்ப்பா, இவனை தான் நான் பார்த்தேன் அப்படின்னும் போது அங்கிள் வந்து ஏன் இப்படி இன்னுமே ஃபாலோ பண்றான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்த சீன்ல ரேங்க காமிக்கிறாங்க. காலேஜில் வச்சு வாமிட் பண்றான். அதுக்கு சாங் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையாடா, நீ முதல்ல உன்னுடைய பாட்டி முன்னாடி போய் நான் பேய் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிப்பாரு, அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். சாங் ஹீரோ கிட்ட இப்போ நீ ஓகே ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு சரி நீங்க 2 பேரும் லவ் டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுப்பாங்க. சாங் ஹீரோ கிட்ட இப்படிலாம் எஸ்கேப் ஆகக்கூடாது, இப்படி நீங்க குடிச்சிட்டு இருந்தா நம்ம சண்டே சூப் கிளப் வந்து என்ன ஆகுறது, உங்க ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணாம சும்மா லவ்க்கு முன்ன சுத்திட்டு இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படி பேசும்போது சாங்குக்கு வந்து பேய் ஓட்ட வந்து ஃபோன் பண்றாங்க. ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ வந்து ஏன் வேண்டான்ற மாதிரி சொல்ற, போகலாம் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அடுத்தது ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா போன்ல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பார்க்குன்ற நேம்ல யாராவது இங்க ஸ்டே ஆனாங்களா, எதுவும் அவர் நேம்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயினுக்கு அவளுடைய ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஒரு பில்டிங்ல ஞாபகம் வருது. உடனே பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு வந்துடுறான். அப்பதான் ப்ரொஃபஸருடைய காரும் அங்க வருது. ப்ரொஃபசர் தேடி போன மாதிரி அங்க அவருக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி வரும்போது அவரு அங்க கியான்ஜியை பாத்துட்டாரு. அடுத்தது நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா பில்டிங் பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு பொண்ணு மேல கார் மோத வரவும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. இப்பதான் அவளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்றத காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் யூனிஃபார்மோட போன் பேசிட்டு பேக்ல ஏதோ தேடிட்டே வரா. அப்ப ஏத்தாப்புல வந்த கார் அவ மேல மோதிடுது. ஹீரோயினும் அதெல்லாம் திங்க் பண்றப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா வந்து அழுதுது. பக்கத்துல இருந்த நர்ஸோடைய ஷர்ட் பாக்கெட்ல ஹாஸ்பிட்டல் நேம் இருக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டல் நேமும் இப்ப ஞாபகம் வந்துருது. இங்க இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கியான்ஜின்ற நேம்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றாரு. இவர் ஏன்டா கியான்ஜியை பத்தி கேட்கிறாரு அப்படின்றத இப்ப பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோயினை ஆக்சிடென்ட் வேணும்னு பண்ணது வேற யாரும் கிடையாது, இவன் தான். அவகிட்ட இருந்து இவனுக்கு ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது போல, அதனால தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவளுடைய பேக்கை நல்லா சர்ச் பண்ணி பார்க்கறான். பட் எதுவுமே கிடைக்காததுனால போலீஸ் வர்ற சவுண்டு கேட்கவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்தது நம்ம கியான்ஜியை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அங்கதான் அவளுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே போறா. ஸோ நீங்க எனக்கு யாரு, என் மேல ஏன் இவ்வளவு பாசமா இருக்கீங்க, நீங்க தான் என்னுடைய அம்மாவா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே போக அப்படி அவளுடைய வீட்டுக்கு போறாங்க. அதுல ஹீரோயினுடைய போட்டோ திங்ஸ்னு எல்லாமே இருக்குது. இதை வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அம்மா வேற ஹீரோயின் போட்டோ வச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்க தான் என்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நான் வந்துட்டேன், இனிமேல் நீங்க அழக்கூடாதுமா, கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மேலேயே சாஞ்சிக்கிறா. இங்க நம்ம ஹீரோடைய டீம் பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த பேய் ஆக்சிடென்ட் பண்றதுனால அங்க போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பொண்ணு பேயா சுத்துறாளா, நிறைய ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் இங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டதா சொல்றாங்க. அதுவும் கரெக்டா 2 மணிக்கு
மணிக்கு தான் வருதான். ஸோ டிரைவர்ஸ்லாம் நைட் ட்ராவல் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னு சாங் வந்து சொல்லிட்டு வரவும் அப்படியே அவங்க இந்த இடத்துக்கு போனதும் காரில் டைமும் பார்த்தீங்கன்னா 2 மணின்ற மாதிரி காமிக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக காரோடைய எஃப்எம்ல வந்து பாட்டு ஓடுது. வண்டி ஏத்தாப்புல அந்த பேய் பொண்ணு நிற்குது. ஸோ இதை பார்த்து சாங் அந்த பொண்ணு மேலே காரை மோதிட்டு ஏதோ பொண்ணு நான் ஏற்றிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோ இறங்கி செக் பண்ணால் அங்கே யாருமே இல்லை. ஸோ அது பேய் தான் சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான். சாங்கும் ரேங்கும் பயந்தாங்குளிங்களாச்சு. ஸோ நம்ம காரில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு போய் உட்கார போக உடனே அந்த பேய் பார்த்தீங்கன்னா சாங்கோடைய காலை பிடிச்சி இழுக்க இந்த மோகினி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வரானுங்க. அடுத்தது இவனுங்க சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ அந்த பேயை பிடிச்சி எப்படியோ அடிச்சு காலி பண்ணிட்டான். அப்படியே அடிச்சு முடிக்கவும் அந்த ரோட்ல ஒரு வண்டி வர நம்ம ஹீரோ மேல லைட்டா அடிபட்டுருது. ஸோ அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வர அவங்களும் பதறிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. கியான்ஜியும் அம்மா பின்னாடி போறா. அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அம்மா கிட்ட இப்போ நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது. ஸோ ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பேஷண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோயினும் யார் அது அப்படின்னு பாக்குறா. அப்படி பார்த்து அவ அழுதுகிட்டே கீழே உட்காடுறா. ஏன் அதுல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஹீரோயின் இன்னுமே சாகல, கோமால தான் இருக்கிறா போல. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுடைய தலைலாம் ரொம்பவே வலிக்குது. எப்படி இருக்கும் ஹீரோயினுக்கு? இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா இல்லையா? அவளுக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ண அவள் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எவ்வளோ லோன்லியா தனிமையாக ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. பட் இப்போ அப்படி இல்லைல்ல. ஸோ அடுத்தது தான் நம்ம ஹீரோயினை ஐசியூ வார்டு மாற்றும் போது தான் ஏத்தாப்பில் தான் நம்ம ஹீரோ வந்து அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பட் அவனை வந்து பார்க்கல. அவனுக்கு சின்னதாக தான் அடிபட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா சரியாயிருன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு ரேங்க் ஹீரோடைய தலையை காமிச்சு தலையில் அடிபட்டுருச்சுன்ற மாதிரி சொல்லவும் டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துலான்னு சொல்கிறாரு. பட் ஹீரோ வந்து அதெல்லாம் பெரிய அடி இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, என்னுடைய கிளப்பில் இருக்கிற உன்னுடைய ஹெல்த் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியன்ற மாதிரி சொல்கிறான். அடுத்தது ஹீரோயின் வந்து ஐசியூ வார்டில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்படின்னா நான் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு இதை பாங் பால் கிட்ட சொன்னால் அவனுக்கு ஹாப்பி ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி போறா. இங்கே இந்த ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஐசியூ வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ இன்னும் சாகலையாடி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அப்படி வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் வருது. அங்கே அவருடைய ஃப்ரெண்டு வந்து கியான்ஜின்னு ஒரு பொண்ணு 5 வருஷமா கோமாலா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை கேட்டு ப்ரொஃபஸர் கோமால இருந்து வெளியில் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு 10 இயர்ஸ் கோமால இருந்து வெளியில் வந்தவங்களும் இருக்காங்க, ஸோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் அப்படியே பயங்கர கோவப்படுறான். அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவை தேடி ஹீரோயின் வர இவனும் பார்த்தீங்கன்னா சாங் ரேங்குக்கு தெரியாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்புறத நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனை கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போறா. ஹீரோவும் திரும்பி பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சாரி நான் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே ஐசியூவில் இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய ரூமில் கேமராலாம் அப்படியே பிளிங்க் ஆகுது. பார்த்தா ப்ரொஃபஸர் உள்ள வந்து அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவளுடைய பல்ஸ் குறைய மெஷின்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. உடனே வெளியில் வந்துட்டாரு. சரிடா வந்த வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கிறான். ஸோ நர்ஸ்லாம் வந்து பார்த்து டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து சுத்தமாக மறைஞ்சிட்டா. அதே டைமில் இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க. மெதுவாக கண் முழிச்சு பார்க்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எப்படி வெறித்தனமாக முடிக்கிறாங்களா? ஸோ எல்லா எபிசோடும் இப்படி தான் முடிக்கிறாங்க. சரி ஓகே, அடுத்தது எப்படி இன்ட்ரெஸ்டாக போகுதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.